Success is when your signature becomes an autograph, says Dr. Abdul Kalam. Hello friends, welcome back to Caliber English. நம்மளோட சிக்னேச்சர் எப்போ ஆட்டோகிராஃபாக மாறுதோ அதுதான் சக்ஸஸ். ஸோ இந்த சக்ஸஸை நம்ம அடையணும் அப்படின்னா விடாமுயற்சி ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த லெசன் வெக்காபுலரி வீக் டே 3 இதில் நம்ம 10 வேர்ப்ஸ் கற்றுக்க போகிறோம். இந்த 10 வேர்ப்ஸுக்கு தமிழ் மீனிங் கற்றுக்க போகிறோம். ப்ளஸ் ஒவ்வொரு வேர்புக்கும் 4லிருந்து 5 எக்ஸாம்பிள்ஸ் கற்றுக்க போகிறோம். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தா தான் இந்த வேர்ப்ஸை எப்படி எக்ஸாம்பிள்ஸில் அல்லது சென்டென்சஸ்லலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக இந்த லெசனை கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட பாருங்கள். இந்த 10 வேர்ப்ஸையும் மாஸ்டர் பண்ணுங்கள். இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் என்னது அப்படின்னா, போன லெசனில் நான் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். என்னதுன்னா, ஒரு உணவுப் பொருளை இன்னொரு உணவுப் பொருள் கொண்டு அழகுபடுத்துதல். அதுக்கு ஒரு வேர்பு சொல்லி கொடுத்தேன். ஒரு உணவுப் பொருளை இன்னொரு உணவுப் பொருளை கொண்டு அழகுபடுத்துதல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்கன் 65 சர்வ் பண்ணுறாங்கன்னா அது சும்மா சிம்பிளாக சர்வ் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே பெப்பர் தூவி இருப்பாங்க, அதுக்கு மேலே இந்த அனியன்ஸ்லாம் கொஞ்சம் தூவி இருப்பாங்க, அல்லது கோரியாண்டர் லீவ்ஸ் தூவி விட்டுருப்பாங்க, அல்லது லெமன் ஸ்லைசஸ்லாம் போட்டு கொஞ்சம் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ ஒரு உணவுப் பொருளை இன்னொரு உணவுப் பொருளை கொண்டு அழகுபடுத்துதலுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னது அப்படின்றத தயவுசெய்து கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வார்த்தை நம்ம போன லெசனில் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். நம்ம இன்றைக்கி முதல்ல கற்றுக்க போகிற வேர்ப் என்னது அப்படின்னா ஃப்ளாட்டன். ஃப்ளாட்டன் ஃப்ளாட்டன் அப்படின்றதுக்கு தட்டையாக்குதல் அப்படின்ற மீனிங் இருக்குது, தட்டையாகுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது ஏதோ ஒன்றை ஃப்ளாட்டாக ஆக்குறது அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சப்பாத்திக்கு அல்லது பூரிக்கெலாம் மாவு பிசையும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவை உருண்டை பிடிச்சி அதை உருட்டுங்க, அதாவது தட்டையாக உருட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ரோல் த டோ இன்டு பால்ஸ் அண்ட் ஃப்ளாட்டன் தெம். ரோல் த டோ இன்டு பால்ஸ் அண்ட் ஃப்ளாட்டன் தெம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுருட்டப்பட்ட வரைபடத்தை, அதாவது இந்த ரோல்டு மேப்பை விரிங்க அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ளாட் ஆக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஃப்ளாட்டன் த ரோல்டு மேப், ஃப்ளாட்டன் த ரோல்டு மேப் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணால் இப்படி ஃப்ளாட்டாக இல்லாத உங்களுடைய டம்மி ஃப்ளாட்டாக ஆகிடும், அதாவது தொப்பையை குறைக்க உதவும் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் திஸ் எக்ஸசைஸ் வில் ஹெல்ப் யூ ஃப்ளாட்டன் யுவர் டம்மி. திஸ் எக்ஸசைஸ் வில் ஹெல்ப் யூ ஃப்ளாட்டன் யுவர் டம்மி அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாருக்காவது முடி தூக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, உங்கள் முடி தூக்கிக்கிட்டு இருக்குது, ஜெல்லு போட்டு படிய வைங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட முடி தூக்கிக்கிட்டு இருக்குது, ஜெல்லு போட்டு படிய வைங்க அப்படின்றத இங்கிலீஷில் யோர் ஹேர் இஸ் ஸ்டிக்கிங் அப், ஃப்ளாட்டன் இட் வித் அ ஜெல். யோர் ஹேர் இஸ் ஸ்டிக்கிங் அப், ஃப்ளாட்டன் இட் வித் அ ஜெல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மலையிலலாம் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டீப்பில் ஏறிட்டு இருப்போம். இப்போ நம்ம சொல்லுவோம் சில சமயங்களில் 8வது பெண்டுக்கு பிறகு அல்லது 9வது பெண்டுக்கு பிறகு தான் இந்த மலை சமதளமாக ஆகும், ஃப்ளாட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதை இங்கிலீஷில் திஸ் ஹில் ஃப்ளாட்டன்ஸ் ஒன்லி ஆஃப்டர் த 9th பெண்ட். திஸ் ஹில் ஃப்ளாட்டன்ஸ் ஒன்லி ஆஃப்டர் த 9th பெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2, ஓவர் பிரைஸ். ஓவர் பிரைஸ். ஓவர் பிரைஸ் அப்படின்னா ஏதோ ஒன்றை அல்லது ஒரு நபரை தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து தள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, எங்கள் பாஸ் எப்போ பாரு அவளை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து தள்ளுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில், அதாவது ஒருத்தவங்களை எக்ஸசிவாக புகழ்ந்து தள்ளுறது. ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, த பாஸ் ஆல்வேஸ் ஓவர் பிரைசஸ் ஹர். த பாஸ் ஆல்வேஸ் ஓவர் பிரைசஸ் ஹர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஷீ இஸ் ஆல்வேஸ் ஓவர் பிரைஸ்ட் பை த பாஸ். ஷீ இஸ் ஆல்வேஸ் ஓவர் பிரைஸ்ட் பை த பாஸ் அப்படின்னு சொல்லலாம். சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் தான் அவங்களோட குழந்தை பண்ணியிருப்பாங்க, பட் இருந்தாலும் ரொம்ப ஓவராக பாராட்டுவாங்க இல்லையா. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்க தன்னோட மகளை ரொம்ப ஓவராக பாராட்டுறாங்க அல்லது புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படின்றது. தே ஆர் ஓவர் பிரைசிங் தேர் டாட்டர் ஃபார் சச் அ சிம்பிள் அச்சீவ்மெண்ட். தே ஆர் ஓவர் பிரைசிங் தேர் டாட்டர் ஃபார் சச் அ சிம்பிள் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மாணவர்களை அளவுக்கு அதிகமாக பாராட்டினீங்க அப்படின்னா அவங்க முயற்சி செய்கிறத விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ மாணவர்கள் அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு தகுந்தா போல் பாராட்டணும். ஓகே, ரொம்ப சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஓவராக பாராட்டக்கூடாது. அப்படி பாராட்டினா என்ன நினைப்பாங்க, அவங்க ஏற்கனவே பெருசாக சாதிச்சா போல் நினச்சிட்டு மேலும் மேலும் முயற்சி பண்ணுறதை விட்டுருவாங்க. அப்போ உங்களுடைய மாணவர்களை அளவுக்கு அதிகமாக நீங்கள் பாராட்டினீங்க அப்படின்னா அவங்க முயற்சி செய்கிறத விட்டுருவாங்க அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். இஃப் யூ கீப் ஓவர் பிரைசிங் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் ஸ்டாப் மேக்கிங் எஃபர்ட்ஸ். இஃப் யூ கீப் ஓவர் பிரைசிங் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் ஸ்டாப் மேக்கிங் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 3, ஸ்ட்ரெயிட்டன். ஸ்ட்ரெயிட்டன்.
ஸ்ட்ரைட்டன் அப்படின்றதுக்கு நேராக்குதல் அப்படின்ற மீனிங் இருக்குது, நேராகுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது, வளைவை நிமிர்த்துதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த கம்பியை நேராக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். கம்பியை வளைஞ்சிருந்துச்சுன்னா கம்பியை நேராக்குங்க அப்படின்றத ஸ்ட்ரைட்டன் த ராட், ஸ்ட்ரைட்டன் த ராட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் கோட்டை வந்து நேராக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். லைனை நேராக்குங்க, சப்போஸ் கோணலாக இருந்துச்சுன்னா லைனை நேராக்குங்க அப்படின்றது ஸ்ட்ரைட்டன் த லைன், ஸ்ட்ரைட்டன் த லைன் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு டை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தூங்கும் இல்லையா, கொஞ்சம் விலகி இருக்கும். அப்போ டையை நேராக்குங்க அப்படின்றது ஸ்ட்ரைட்டன் யுவர் டை, ஸ்ட்ரைட்டன் யுவர் டை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே போல் உங்களோட முதுகை நேராக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் அப்படியே ஸ்லவுச்சிங் பொசிஷனில் கூணு போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ முதுகை நேராக்குங்க அப்படின்றது ஸ்ட்ரைட்டன் யுவர் பேக், ஸ்ட்ரைட்டன் யுவர் பேக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சுருண்ட முடிய ஒரு ஜெல்லு போட்டு நேராக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஸ்ட்ரைட்டன் யுவர் கர்லி ஹேர் வித் அ ஜெல், ஸ்ட்ரைட்டன் யுவர் கர்லி ஹேர் வித் அ ஜெல் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பற்கள் கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க இல்லையா, நான் என்னோடய பற்களை நேராக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ நீட் டு ஸ்ட்ரைட்டன் மை டீத், ஐ நீட் டு ஸ்ட்ரைட்டன் மை டீத் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து சாலையை நேராக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சாலையை நேராக்கணும் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் we need to straighten the road, we need to straighten the road அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 4 stoop, stoop, stoop அப்படின்னா குனிதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா கூட நம்ம குனிஞ்சு தான் எடுப்போம் இல்லையா, ஸோ குனிதல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், the doorway was so low that we had to stoop to go in. The doorway was so low that we had to stoop to go in அப்படின்னா அந்த கருகால் எந்த அளவுக்கு ரொம்ப தாழ்வாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் குனிஞ்சு தான் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். She stooped down to hug the child, she stooped down to hug the child அப்படின்னா அந்த குழந்தையை கட்டிப்பிடிக்கிறதுக்காக அவள் கீழே குனிந்தாள் அப்படின்னு அர்த்தம். He stooped down and picked it up, he stooped down and picked it up அப்படின்னா அவன் கீழே குனிந்து அதை எடுத்தான் அப்படின்னு அர்த்தம். நம்பர் 5 accumulate, accumulate, accumulate அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் பெரும்பாலான பொருட்களை வந்து திரட்டுதல், தொகுத்தல், சேகரித்தல், சேர்த்தல் அல்லது ஒருங்கு சேர்த்தல் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஏதோ ஒன்று வந்து எண்ணிக்கையிலையோ அல்லது அளவிலையோ பெருகுதல், அதிகமாதல், மிகுதல், வளர்தல் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜன்னல்களில் அழுக்கு சேர விடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் லெட் த விண்டோஸ் அக்யூமுலேட் டஸ்ட், டோன்ட் லெட் த விண்டோஸ் அக்யூமுலேட் டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புகைப்போக்கியில் அதிக கறி சேர விடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் லெட் த சிம்னி அக்யூமுலேட் டூ மச் சூட், டோன்ட் லெட் த சிம்னி அக்யூமுலேட் டூ மச் சூட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சூட் அப்படின்றது இந்த சுவர்களில் படிக்கின்ற அந்த கரியை குறிக்கும். எங்கள் ஜன்னல்களில் தடிமனான அளவுக்கு தூசு அப்படியே படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு திக் லேயர் ஆஃப் டஸ்ட் வந்து அதில் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் our windows have accumulated a thick layer of dust, our windows have accumulated a thick layer of dust அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசியல்வாதி எக்கச்சக்கமான சொத்துக்களை குவித்துள்ளார் அப்படின்றத this politician has accumulated a great amount of wealth, this politician has accumulated a great amount of wealth அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 6 consume, consume, consume அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உண்ணுதல் அல்லது குடித்தல், பருகுதல் அல்லது உட்கொள்ளுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் இங்கிலீஷில் உள்ள ஒரு ஃபார்மலான வேர்டு தான் கன்சியூம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப அதிகமாக ஆயில், சுகர்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஃபார்மலாக இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டோன்ட் கன்சியூம் டூ மச் ஆயில் அண்ட் சுகர், டோன்ட் கன்சியூம் டூ மச் ஆயில் அண்ட் சுகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம 2000 கேலரிகள் வரை சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் we consume up to 2000 calories in a day, we consume up to 2000 calories in a day அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 7 ஸ்க்ராம்பிள், ஸ்க்ராம்பிள், ஸ்க்ராம்பிள்ன்றதுக்கு பல்வேறு மீனிங்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிச்சன் ரிலேட்டடாக ஒரே ஒரு மீனிங் தான் கொடுக்க போகிறேன். அது என்னது அப்படின்னா
இப்போ முட்டையெல்லாம் நம்ம உடச்சி அந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கரு எல்லாத்தையுமே கலக்கி என்ன பண்ணுவோம், அடுப்பில் அதாவது பாத்திரத்தில் அது வாணலில் போட்டு அதை வந்து கிண்டிக்கிட்டே இருப்போம். அதாவது முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது போல் முட்டையை சமைக்கிறதுக்கான ஒரு வேர்டு தான், ஒரு குக்கிங் வேர்பு தான் ஸ்க்ராம்பிள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு முட்டையை பொடி மாஸ் பண்ணுங்க அப்படின்றத ஸ்க்ராம்பிள் தி எக்ஸ், ஸ்க்ராம்பிள் தி எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் முட்டைகளை வந்து பொடி மாஸ் பண்ணட்டுமா அல்லது அவிக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க, வேக வைக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம இங்கிலீஷில் ஷால் ஐ ஸ்க்ராம்பிள் தி எக்ஸ் ஆர் பாயில் தெம், ஷால் ஐ ஸ்க்ராம்பிள் தி எக்ஸ் ஆர் பாயில் தெம் அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 8 ப்ளாய். ப்ளாய் ப்ளாய் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பஸ்ஸோ அல்லது ட்ரெயினோ அல்லது ஷிப்போ அல்லது ஃப்ளைட்டோ ரெகுலராக ஒரு பாதையில் போகுதல் அப்படின்னு அர்த்தம். ரெகுலராக போகக்கூடிய அந்த பாதையில் போகுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பஸ் வழக்கமாக இந்த ரூட்டில் தான் போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் திஸ் பஸ் ப்ளைஸ் திஸ் ரூட் ரெகுலர்லி, திஸ் பஸ் ப்ளைஸ் திஸ் ரூட் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லலாம். இந்த பஸ்ஸு 10 வருஷத்துக்கு மேலே இந்த ரூட்டில் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஸ்ஸு 10 வருஷத்துக்கு மேலே இந்த ரூட்டில் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் திஸ் பஸ் ஹேஸ் பீன் ப்ளையிங் திஸ் ரூட் ஃபார் மோர் தென் 10 இயர்ஸ், திஸ் பஸ் ஹேஸ் பீன் ப்ளையிங் திஸ் ரூட் ஃபார் மோர் தென் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெயின் சென்னைக்கும் நாகர்கோயிலுக்கும் ரெகுலராக போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கும் நாகர்கோயிலேருந்து சென்னைக்கும் ரெகுலராக போகும் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் this train regularly plies between Chennai and Nagarkoil, this train regularly plies between Chennai and Nagarkoil அப்படின்னு சொல்லலாம். the last but one resist. resist resist அப்படின்றதுக்கு மீனிங் எதிர்ப்பு செய்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது, எதிர்த்து போராடுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது நம்மளை அட்டாக் பண்ணுற ஒன்றுக்கு எதிராக நம்ம ஃபைட் பண்ணுறது அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் அப்படின்றது our immune system resists infections, our immune system resists infections அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியமான உணவு நோய்களை எதிர்க்க நமக்கு உதவுகிறது அப்படின்றது a healthy diet helps our body resist sicknesses, a healthy diet helps our body resist sicknesses அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளின் தாக்குதலை நமது வீரர்கள் எதிர்த்து போராடினர் அப்படின்னு சொல்லுவோம். எதிரிகளின் தாக்குதலை நமது வீரர்கள் எதிர்த்து போராடினர் அப்படின்றத our soldiers resisted the enemy's attacks, our soldiers resisted the enemy's attacks அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 10 ரெசிஸ்ட். ரெசிஸ்ட் அதே வேர்பு தான், பட் இன்னொரு மீனிங் நம்ம பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா, நம்ம அடைய விரும்புகிற ஒரு பொருளை வந்து நம்ம அடையாமல் நம்மளே நம்ம தடுக்கிறது, நம்மளே நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. அல்லது நம்ம செய்ய விரும்புகிற ஒரு செயலை வந்து நம்ம செய்யாமல் நம்மளே நம்ம தடுக்கிறது அல்லது நம்மளே நம்ம வந்து கட்டுப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவனை பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். அவனை பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவனை பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆசைப்பட்டேன், ஆனால் சிரிக்காமல் இருக்க முடியல, அதான் சொல்ல வரோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ couldn't resist laughing at him, ஐ couldn't resist laughing at him அப்படின்னு சொல்லலாம். சாக்லேட் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ couldn't resist the chocolate, ஐ couldn't resist the chocolate அப்படின்னு சொல்லலாம். அவகிட்ட உண்மையை சொல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவகிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்றது தான் என்னோடய ஆசை, என்னோடய எண்ணம். பட் இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து என்னால் போராட முடியல. என்ன பண்ணிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன், அதான் சொல்ல வரேன். அப்போ அவகிட்ட உண்மையை சொல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்றது ஐ couldn't resist telling her the truth, ஐ couldn't resist telling her the truth அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ நோ ஐ ஷுடன்ட் கன்சியூம் ஸ்வீட்ஸ் பட் ஐ கான்ட் ரெசிஸ்ட், ஐ நோ ஐ ஷுடன்ட் கன்சியூம் ஸ்வீட்ஸ் பட் ஐ கான்ட் ரெசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.